ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கோட்டக்குப்பம் புஸ்தானியா பள்ளிவாசலுக்கு எத்தாப்பில் இருக்கிற அஃபான் பிரியாணின்னு சொல்கிற ஒரு ஃபேமஸான பிரியாணி ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பிலால் பிரியாணி ரெஸ்டாரண்ட் அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் தான் அஃபான் பிரியாணியுடைய ஓனர். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான வெரைட்டிஸும் இதுக்கப்புறம் போடுறாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு எப்படி கல்யாண வீட்டில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் ஸ்மூத்தியாக தம் பிரியாணி அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நல்ல லொக்கேஷனை பார்த்துக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் எப்போவுமே குறையாத அளவுக்கு உங்களை காட்டுறேன் பார்த்து. ஹலோ, இப்போ நம்ம இந்த கடையினுடைய பிரியாணி இப்போ உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து எப்படி இருக்குது? நான் கோட்டக்குப்பத்தில் பெரும்பாலும் எல்லா கடையிலையும் சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்டதில் எனக்கு நல்ல டேஸ்ட் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா எனக்கு அப்கான் தான். அப்கான்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் லாஸ்ட் டைமும் வந்து சாப்பிட்ருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கேன். ஒரு டைம் வந்து வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போயிருக்கேன். இன்னொரு டைம் இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் டைமும் நான் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்கும். மற்ற இடத்துல லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு இப்போ கடை ஆரம்பித்து 4 மாதமாக இதே டேஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது? ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. பெஸ்ட்டு ப்ரைஸு, பெஸ்ட்டு ப்ரைஸ். இந்த 1000 ருபீஸ்க்கான சாப்பாடு இந்த அப்கானில் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அஃபான் பிரியாணி உங்களுக்கு இந்த பிரியாணியில் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? ஓகே இருக்கா? இப்போ மற்ற இடத்துக்கு நீங்கள் சாப்பிட்டதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குறது வந்து ரேட்டு வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு மனசார டேஸ்ட்டாக இருக்குல்ல? உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல? ஓகே. உங்களுக்கு டேஸ்ட்டெல்லாம் இதில் வைஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஓகே இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்குது இதுக்கு? குட். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹவ் இஸ் தட் டேஸ்ட் எவ்ரிதிங்? நைஸ். Butter filling is good. Okay. Okay. The price was everything is okay? Budget filling. Okay. Thank you for your feedback. Okay. Thanks. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே சாப்பிட்டவங்களும் நீங்கள் பேசினதை கேட்டிருப்பீங்க. அவங்க சாப்பாடு எந்த அளவுக்கு ருசியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இந்த பிரியாணி வந்து நீங்கள் எவ்வளோ சீப்பாக கொடுக்குறீங்க, நல்லா டேஸ்ட்டாக ருசியாக கொடுக்குறீங்க. இப்போ இதில் நோக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா? வர்ற மக்கள் வயிறார சாப்பிடணும். சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாது. சாப்பாடு தரமாக இருக்கணும். லாபம் எங்களுக்கு கம்மியாக கிடைச்சாலும் திருப்திதாங்க. அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லா விதமான ஃபுட்டும் தரமாக விலை கம்மியாகவே கொடுக்குறாங்க. கம்மின்றது சொல்ல முடியாது. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாத்தையும் சேர்ந்து அடையணுன்றதுக்காக கொடுக்குறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த கடையினுடைய லொக்கேஷனை என்னுடைய கமெண்ட்லேயும் லிங்க்லேயும் வந்து நான் பின் பண்ணுறேன். கட்டாயமாக வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சென்னை பிலால் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு உங்களுக்கு மக்களுக்கு கூடிய டேஸ்ட்டு எல்லாம் தரமாக கிடைக்கப்படும்.